ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம்ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் அனிதா ஃப்ரம் திருச்சி அவங்களோட ஜேர்னி கேஎம்ஆர்ட்ஸ் வேர்ல்டில் எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் பார்க்க போகிறேன். என்னோட சேர்ந்து ஆல்பமை அன்பாக்சிங் பண்ணுறதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்களும் பாருங்கள், ஓகேவா? நம்ம கேஎம்ஆர்ட்ஸ் வேர்ல்ட் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே இருக்கிற யாருமே ஸ்டூடெண்ட் கிடையாது, நாங்கள் எல்லோரும் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறோம். ஓகே, இன்றைக்கி அனிதா நீங்கள் அனுப்பிச்சதுலே எனக்கு பிடிச்ச விஷயம் இது தான். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இதை அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் எப்படி அனுப்பிச்சிங்கன்னு தெரில, இதை ஓப்பன் பண்ணோடனே இந்த வேர்டை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஆல்பமை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட ஒவ்வொரு ஒர்க்கையும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? இது அவங்களோட பேசிக் லெவல் ஆல்பம். பேசிக்கில் 40 ஒர்க்ஸ் கிட்ட பண்ணுவாங்க. நாங்கள் எல்லா ஸ்டிச்சுக்குமே ஷேப் ஒர்க் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனில் போட்டோம் அப்படின்னா அதை ஒரு சர்க்கிளாக ஒரு ஸ்கொயராக போடும்போது நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஷேப் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து ஏதோ ஒரு டிசைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வெரி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணலாம். அதனால் சிலபஸை A4 ஷீட்டில் எழுதி காப்பி பண்ணி ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்க. நம்ம ஏன் சிலபஸை எழுதி வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆல்பம் அவங்க லைஃப் லாங்காக வச்சுக்க போகிற விஷயம். அதனால் இதுதான் அவங்களோட செயின் ஸ்டிச்சுக்கு அவங்க போட்ட ஃபஸ்ட்டு மாடல் ப்ராஜெக்ட் இது அவங்க ஷேப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பேர்டு தான். அந்த பேர்ட் பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே சொல்ல முடியாது. செயின் அப்படியே எல்லா செயினும் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக அழகாக வந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஒர்க்கை தான் பண்ணியிருப்பாங்க. இது அவங்களோட டபுள் செயின் ஸ்டிச் ஒர்க்கு. அதே மாதிரி தான் அவங்க டிசைனும் பண்ணியிருக்காங்க. இதே மெத்தடு தான் நாங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவோம். இது அவங்களோட பேக் செயின் ஸ்டிச்சு. ஷேப்பே பெருசாக இருக்கிறதுனால டிசைனை பேக் சைடு ஒட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அனிதா பற்றி சொல்லணுன்னா, ஒரு டெடிகேஷனான ஸ்டூடெண்ட்டாக, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல அது மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு வேணும். ஒரு படிப்பை நம்ம கண்டிப்பாக படிக்கணும், மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி கலைத்திறனான ஒரு விஷயங்கள், அதாவது ஸ்டிச் பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளாக லவ் பண்ணணும், நம்மளாக இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அது மேலே நம்ம எவ்வளோ டெடிகேஷனாக நம்மளை அதில் எவ்வளோ ஈடுபடுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புமே மூவ் ஆகும்போது பாருங்கள், அவங்களோட டெவலப்மெண்ட், அதாவது அவங்களோட டெடிகேஷனை ஆரி ஒர்க்குக்கு அவங்க கொடுக்கல, அவங்கள ஆரி ஒர்க்குக்காக என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு லேடியை போட்டு அந்த லேடிக்கே ஸ்டட்டு முதற்கொண்டு அழகாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு இதையுமே பாருங்கள், இதோட பீகாக்கு, அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு திங்கிங், நம்ம அதை பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ணிட்டோம், ஏன் அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணிடக்கூடாது, அந்த ஒரு தாட்டில் தான் இது எல்லாமே இருக்கும். அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு இதை எனக்கு கொரியர் பண்ணுறீங்களான்னு சொன்னேன். அன்றைக்கே அவங்க கொரியர் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு தான் அவங்களோட பஞ்சுவாலிட்டி. இது பார்த்திங்க அப்படின்னா இது லீஃப் ஸ்டிச்சு. இதில் லீஃப் எவ்வளோ க்ளோஸ்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு வெளியே எடுத்தே காட்டுறேன், பக்கத்தில் வச்சு நீங்களே பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளோஸ்டாக இருக்கான்னு. இது பெயிண்டிங் மாதிரி இருக்கா இல்லை ஸ்டிச்சானே தெரியல, அந்தளவுக்கு இருந்தது. அவ்வளோ ஒரு க்ளோஸ்டாக அதை பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. அந்த லேடி பாருங்கள், நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதாவது அந்த கண்ணுக்கு அவங்க உயிர் கொடுத்ததுனால அதோட எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்குது. அந்த ஹேரு, அந்த ட்ரெஸ்ஸு, அந்த லுக்கு, அது எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது அவங்களோட செகண்ட் ப்ராஜெக்ட்டு. பேசிக் லெவலில் 3 ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இது அவங்களோட செகண்ட் ப்ராஜெக்ட்டு, இது தேர்ட் ப்ராஜெக்ட்டு. அதாவது ஒரு கப்பல் அப்படின்னா அவங்களோட லுக், அது அந்த ரொமான்ஸ் லுக் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க.
அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த ஜுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த அதாவது நிறையா ஒர்க்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து அந்த தாய், அந்த குழந்தை அதோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்காது. ஆனால் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து அவங்களோட பீகாக் ஒர்க்கு. இது வந்து ஹாஃப் லோடட் ஒர்க்கு. இதோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹைலைட்டாக காட்டணும் அவுட்லைனை மட்டும் அப்படின்னா இந்த லோடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து அந்த தாயோட கண், அந்த குழந்தையோட சிரிப்பு எல்லாமே பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கும். இது வந்து அவங்களோட பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ஒர்க்கு. இந்த மாதிரி தான் எல்லா ஒர்க்ஸுமே செமையாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு உங்களோட ஒர்க்ஸ்லையே பிடிச்ச ஒர்க் என்ன தெரியுமா அனிதா? அந்த கூண்டுக்குள்ளே இருந்த அந்த கிளி இருக்குது இல்லையா, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே ஒர்க்கை நீங்களும் பண்ணியிருந்தீங்க, ஸ்ரீவித்யாவும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. சூப்பராக இருக்குது. 2 பேருமே ஒரே மாதிரி பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. விநாயகர், இது உங்களோட பீடோ இருக்குன்னு நினைக்கிறேன். சுகர் பீடை வந்து அவுட்லைனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோஸ். இது வந்து த்ரெட்டு கிடையாது. இது ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பீட்லேயே லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு ஃப்ரீ கிளாஸில் இவ்வளோ இதாக பண்ணுவாங்களா, இவ்வளோ டீச் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு மனசில் இருக்கும். மனசு இருந்தால் கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த 4 பேர்த்துக்கு வந்து முழுமையாகவும் நல்ல விதமாகவும் சொல்லிக் கொடுக்கலாம். அதுதான் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து 500 ருபீஸ் கேட்குறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரௌசிங் சார்ஜஸ்க்கு தான். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க போஸ்ட் பண்ணுற ஒர்க்குக்கே என்னோடய டேட்டா முடிஞ்சிடும். அந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்காக தான் அதை வாங்குறது. மற்றபடி என்னோட முழு ஈடுபாடோடு தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து ஈஸியாக வந்தது கிடையாது. இதுக்கு பின்னாடி அனிதாவோட மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணும்போது எவ்வளோ பேக் பெயின் ஆகும், அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்பீடே இருக்காது. அப்போ முடிக்கிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும். இதெல்லாம் பீடு அவ்வளோ ஒரு நெருக்கமாக ஒவ்வொரு பீடும் எங்கேயுமே ஆடாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஜாமிக்கி ஒர்க். இதெல்லாம் ஈஸியாக பண்ணலை. அவங்க வந்து கஷ்டப்பட போய் தான் இது பண்ணுச்சு. இதை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டப்படாமல் எதையுமே நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. பேக் பெயின் இருக்கும். கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம கொஞ்சம் உழைச்சோம் அப்படின்னா நமக்கான இடத்த நம்ம தேடி அடைவோம். அதை தான் இன்றைக்கி இவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட ஸ்டோன் செயின் ஒர்க்ஸ். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்சு நாட்டில் ஒரு இந்தியா மேப்பையே முடிச்சிருக்காங்க. ஃப்ரெஞ்சு நாட்டு முக்கியமாக அங்கேயும் எங்கேயுமே ஆடலை. அந்தளவுக்கு டைட்டாக அவ்வளோ இதாக பண்ணியிருப்பாங்க. இருங்க நம்ம கையிலேயே தொட்டு பார்க்கலாம். ஃப்ரெஞ்சு நாட்டு எங்கேயுமே மூவ் ஆகாது. அந்தளவுக்கு ஒரு ஒர்க்கை தான் கொடுத்துருக்காங்க. இது த்ரெட்டில் பண்ண ஃப்ரெஞ்சு நாட். நீங்களே பாருங்கள். இது அவங்களோட ஃப்ளவர் ஒர்க். இதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஷேப்பும் போட்டிருக்காங்க. ஷேப் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அவங்களோட ரிங் நாட். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டிச் தான் லேசி டெய்ஸி. அதை முடித்ததுக்கப்புறம் அவங்களோட பேசிக் லெவல் கோர்ஸ் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அவங்க 2 ப்ளவுஸ் பண்ணோம். அதை இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. இவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்த உடனே அதை எல்லாருக்கும் காட்டணும். என்னோடய ஸ்டூடெண்ட் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறது நான் பெருமைப்படுறேன். அதை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள அதுக்கு முன்னாடியே கொரியர் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அனிதாவோட ஜேர்னியை பார்த்துட்டோம். இது வந்து அவங்களோட ஆல் பீட் ஒர்க். எல்லா பீடும் சேர்ந்து ஒரு ஸ்டிச் பண்ணோம். அந்த ஒர்க்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு
என்னோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது ப்ளவுஸ் ஆர்டர்ஸோ இல்லை ஏதாவது கப்பல் போர்ட்ரைட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லா ஏரியாலையும் இருக்காங்க. அவங்க பெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்குற ஆர்டர்ஸை பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.